நமக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, காலம் தான் வித்தியாசம். நம்ம என்ன சொல்றோம், இப்பவே ஆளுகை பண்ண முடியுன்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, அது பண்ண முடியாது, அப்புறம் பண்ணுவோன்றாங்க. ஆளுகை இல்லைன்னு அவங்க அந்த மதத்தினாவே டேஞ்சரஸ் ஆகும். அது இல்லைன்னு சொல்லவே சொல்லாது எதையுமே. ஐயோ இல்லைன்னா கிடையாது, அதெல்லாம் இருக்கு. கிறிஸ்துடனே பூமியில அரசாளும் என்று புதிய பாட்டி பாடினார்கள் தானே அந்த ஆபீஸ்ல. பாத்தியா, அரசாளுவோம் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், இனிமேட்டு தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். வெளிப்படுத்த விஷயத்தை அப்படிதான் சொல்லிட்டு இனி சம்பவிக்க போறதுன்னு போட்டிருக்கு. பாத்தியா, காலத்தை வைத்து விளையாடும். சோ எல்லாத்தையும் ஒத்துக்கும், டேர்ம்ஸ் எல்லாம் ஒத்துக்கும். சோ இந்த மதத்தின் ஆவி என்ன பண்ணுதுன்னா, இப்ப நடக்காது, அப்புறம் நடக்கும், இப்ப ஒன்றும் செய்ய முடியாது. சோ நான் சொன்ன மாதிரி சபையில வந்து நல்ல போதகர் வந்தா கூட அவங்க நினைக்கிறாங்க அவங்கள பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தணும், பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் செய்யறாங்க. இப்ப இதுலயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பரிசுத்தப்படுத்துறதுனா என்ன அப்படிலாம் கொஸ்டின் இருக்கு. பரிசுத்தப்படுத்துறதுனா என்ன, டீட்டெயிலா சொல்ல லைட்டா சொல்லிட்டு போறேன். பரிசுத்தப்படுத்துறதுனா அவங்க பாவம் செய்யாம காப்பாத்துறது, அதுக்கு பேர் பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தப்படுத்துறதுனா நாளுக்கு நாள் கர்த்தரை போல மாறிட்டு வைக்க. அவர் விழுந்து போன தாவீது கூடாரத்தை எழுப்பிக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொன்னது கிறிஸ்துவின் ஆளுகையை நான் மறுபடியும் கொண்டு வர போகிறேன் பூமியிலே, கிறிஸ்துவின் ஆளுகை. ஆனா அது தாவீது கூடாரம் ஏன் போட்டுருக்கு? முதல்ல நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி ஹியூமன் இன்வால்வ்மெண்ட். God always wants human involvement. ஹியூமன் இன்வால்வ்மெண்ட் இல்லாம எதையுமே செய்ய விரும்பல. விழுந்து போன தாவீது கூடாரத்தை எடுத்துக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நாம் திரும்ப எடுப்பிச்சு. சோ தாவீது கூடாரம் அப்படின்றதுல முதல் பாயிண்ட் வந்து இன்வால்வ்மெண்ட். கர்த்தர் உங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டை விரும்புகிறார். நீ உங்களை வைத்துதான் செய்ய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. 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 Thank you Father. Hallelujah. 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 Thank you Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் கைவிடாமல் விலகாமல் ஆண்டவரே எங்களுடனே நடந்து வருகிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்க கண்களை மூடி கொள்ளுங்கள். Hallelujah. 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 கர்த்தருடைய மகிமையின் நாட்கள் இந்த நாட்கள். Hallelujah. These are the days of the glory of God. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. சிறைப்பட்டவர்கள் நடுவிலே எசேக்கியேல் அமர்ந்திருக்கும் போது ஹalleluya வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்தது. சிறைப்பட்டவர்கள் மத்தியிலே ஆனால் கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்த போது Thank you Lord. Thank you Lord. கர்த்தர் அவனை அங்கிருந்து பல இடங்களுக்கு கொண்டு சென்றார், பல காரியங்களை காட்டினார், பல வெளிப்பாடுகளை கொடுத்தார். ஹalleluya. ஹalleluya. நீங்களும் ஒருவேளை சிறைப்பட்ட இடத்துல இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் சிறைப்பட்டவர்களாக நீங்களும் அப்படியே இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வரும், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஹalleluya. 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 Thank you. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hora bantariga dara brento riba dere bratara hadarao. Enteri brancando rigadore brando rigadore brandere hadore monto riba rondere bratari hadara. Hedorion conto riba rakrenduri kando ribrekadore brendo rigadara brontoro. Rebararhandurum bron candida gandurum bro cadarum bre kidiri angandurum bro cadaravana. Hallelujah. 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 மோசே அந்த முற்றடியில் இறங்கின மகிமையை பார்த்தான். ஆனால் அவன் ஆண்டவர் கிட்ட வராதனர், இங்க கிட்ட சேராத என்று சொன்னார். ஆனால் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவனுக்கு ஏறி வா என்று சொல்லப்பட்டது. Hallelujah. 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 These are the days where God wants to take us close. Hallelujah, to the glory of God. Hallelujah. தேவ மகிமைக்கு தூரமாய் அல்ல, நெருங்கி வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். Hallelujah. Hallelujah.
Hallelujah. Reba cantarigro. Ora bento ribra cantero contari. Adrian condor and brandere and tora hodor cromber dire grantarigdaro. Hallelujah. 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 Hadara branca duri banterigadara brantarigdoro. Glory to Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Rimbatara hadorion kontiri gedere brakaduru brandiri gedara hantero. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Glory to Jesus. Glory to Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. 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 கர்த்தாவே இந்த நாளிலே ஹalleluya எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பேசும்போது தேவ ஆவியினுடைய முழு ஆளுகைக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே பேசப்படுகிற வார்த்தைகள் சரியான விதத்திலே பேசப்படவும் கேட்கிறவர்கள் சரியான விதத்திலே அதை பெற்றுக்கொள்ளவும் அதை புரிந்து கொள்ளவும் அந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் முழு ஆளுகை எடுத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எல்லா விதமான அசதிக்கு எதிராக நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான ஆவிக்குரிய அசதிக்கு எதிராக நான் ஜெபிக்கிறேன். வசனத்தை புரிந்து கொள்ளாதபடி இருக்கிற இருதய கடினங்களுக்கு எதிராக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ரிலிஜியஸ் ட்ரெடிஷன்ஸ் மத சம்பந்தப்பட்ட அந்த காரியங்கள் பாரம்பரியங்களுக்கு எதிராக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இவை எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தருடைய ஆவியானவர் முழு ஆளுகை எடுத்துக் கொள்கிறார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். ஹalleluya. எங்களோட பேசியர்கள் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த தியானம் அதை ரொம்ப நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கு நான் இன்னொரு தலைப்பை நான் தொடங்க போகிறேன். இதுல எவ்வளவு பேசுவேன்னு எனக்கு தெரியாது. ஒரு புதிய தலைப்பை நான் துவக்குகிறேன். ஆமோஸ், அதுக்கு ஆதாரமாக ஆமோஸ் 9ஆம் அதிகாரம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் அதிலே 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்டில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிக்கிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சோ ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிற 9ஆம் அதிகாரத்தில் 12 வசனங்களை வாசித்தேன். வேதத்திலே இந்த மைனர் ப்ராஃபிட்ஸ் ஆமோஸ் அவங்களும் சரி இல்ல மேஜர் ப்ராஃபிட்ஸ் சரி, இவர்கள் ஒரு மிக முக்கிய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள் வேதத்துல. என்ன பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியம் இல்லைன்னா கிறிஸ்துவனுடைய கிரியைகள் அதை பற்றியும் ஒண்ணு, இன்னும் சொல்ல போனா சுவிசேஷத்துக்கே ஒரு பெரிய வடிவத்தையும் ஒரு திசையையும் தீர்க்கதரிசன புத்தகங்கள் தான் கொடுக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே அவர் சீஷர்கள்ட்ட பேசும்போது தீர்க்கதரிசிகள் எழுதப்பட்டவைகள்லாம் நிறைவேறிட்டு இதுதான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு காலமும் அவர் பூமியில வாழ்ந்த நாட்டில் ஒவ்வொரு கிரியையும் எவ்ரிதிங் செய்த காரியங்கள் எல்லாம் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களாக இருந்தது. அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பாருங்க.
ஆண்டவர் வந்து தம்முடைய ஊழியக்காரர் மூலமா தீர்க்கதரிசிகள் மூலமா பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு எவ்வளவு கனம் கொடுக்கிறார் அப்படின்றது. இன்னும் சொல்ல போனா சிருஷ்டிப்பினுடைய நோக்கம் அதே வந்து மனுஷனை உள்ள கொண்டு வரணுன்றதான் நோக்கமே. அதாவது மேன் ஷுட் பிளே அ பார்ட் இன் எவ்ரிதிங்ன்றதான் நோக்கமே. அதான் நமது சாயல்படி நமது லோகத்தின்படி ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் எல்லாத்தையும் ஆளக்கடவர்கள் எல்லாம் செய்யக்கடவர்கள் அவர்கள் செய்யக்கடவர்கள் அப்படின்றதுதான் கிரியேஷனுடைய நோக்கமே. சோ அந்த மதத்தின் ஆவி என்ன பண்ண பார்க்கும்னா, மதத்தின் ஆவி வந்து டேஞ்சரஸ் ஆவி. அது வந்து என்னன்னா தேவன் இல்லை அப்படிலாம் பேசாது. கர்த்தர் நீ கீழ்ப்படியாத, பாவம் செய்ய தூண்டு, அதெல்லாம் செய்யாது. அப்படிலாம் செஞ்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து மத ஆவி தான் டேஞ்சர், மற்ற ஆவி கூட கண்டுபிடிச்சிருவான். ஒரு விசுவாசி சொல்ற, ஒரு விசுவாசிக்கு வந்து மற்ற ஆவிலாம் கொஞ்சம் ஈஸி. விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, கோலை பாதகத்தின் ஆவிலாம் நமக்கு தெரியும், பார்த்தோன்னே தெரியும். இந்த சிந்தனை எங்க இருந்து வருது, இது எப்படி வருது, அந்த ஆவி எப்படி கிரீஸ் நமக்கு தெரிஞ்சிடும். நாட் அ வெரி பிக் டீல். ஆனா மதத்தின் ஆவியை கண்டுபிடிக்க முடியாது. வெளிப்படுத்தும் விஷயத்துல மதத்தின் ஆவிக்கு ஒரு பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, அந்த மிருகம் ஆட்டுக்குட்டியை போல இருந்தது, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல வரும். சர்ப்பத்தை போல பேசினது. பார்க்க எப்படி இருக்கு, ஆட்டுக்குட்டி மாதிரி. பேசுறது எப்படி பேசிச்சான், சர்ப்பத்தை மாதிரி பேசிச்சான். சோ இந்த மதம் வந்து என்ன பண்ணிடுது, ஏன் அந்த மதத்தை பத்தி சொல்லி மதத்தின் ஆவியை பத்தி ஏன் சொல்றேன்னா, அது என்ன ஆக்டிவா பண்ணுதுன்னா, தேவன் மனுஷனுக்கு கொடுத்த ரோல் வந்து மனுஷனை வெளியே எடுப்பாது. அதுதான் அவருடைய வேலையை. அது எப்படி செய்யுது அப்படின்னா, அது வந்து நான் ஒரு சொல்றேன் மாதிரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி பண்ணுதுன்னு சொல்ல பாருங்க. இப்ப வந்து எல்லாம் ரகசிய வருகை தான் முக்கியம். நம்ம வருகையில போகணும், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார். அப்படின்னா நம்ம வேலை என்ன? நம்ம சுவிசேஷம் சொல்லுவோம், சரி சொல்லுவோம், ஓகே. அது வந்து என்ன சொல்றது, அது ஒரு வேலை தான், நான் இல்லைன்னு சொல்லல. சுவிசேஷம் ஓகே. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. சுவிசேஷம் சொல்றோம், என்ன சுவிசேஷம்? சுவிசேஷம் என்ன? அதையே மதத்தின் ஆவி குழப்பி. சுவிசேஷமே என்ன தெரியுமா? அக்கார்டிங் டு த மதத்தின் ஆவி, யாருக்கும் தனி நபரை சொல்லல, இது எல்லாரும் நிறைய இடங்களை கிரியை செய்தனால. மதத்தின் ஆவியை பொறுத்தவரை சுவிசேஷமே என்ன தெரியுமா? ஏசு சீக்கிரம் வர்றார், பரலோகத்துக்கு போகணும், அதுதான் சுவிசேஷம். நம்ம ரட்சிக்கப்படணும், பாவம் மன்னிக்கப்படணும், இன்னொருத்தரை கூட்டு போகணும், எங்க கூட்டு பரலோகத்துக்கு போகணும், கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதான். இது முடிஞ்சிச்சு இதோட. இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த ஆதி ஆமத்தை சொன்ன கீழ்ப்படுத்தி ஆகணும், அது நமக்கு தேவையில்லை, தேவையில்லாத சப்ஜெக்ட். அது வந்து அது என்ன சொல்லிடுவாங்கன்னா, அதாவது நான் யோசிச்சுட்டு பாருங்க, நமக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, காலம் தான் வித்தியாசம். நம்ம என்ன சொல்றோம், இப்பவே ஆளுகை பண்ண முடியுன்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, அது பண்ண முடியாது, அப்புறம் பண்ணுவோன்றாங்க. ஆளுகை இல்லைன்னு அவங்க அந்த மதத்தினாவே டேஞ்சரஸ் ஆகும். அது இல்லைன்னு சொல்லவே சொல்லாது எதையுமே. ஐயோ இல்லைன்னா கிடையாது, அதெல்லாம் இருக்கு. கிறிஸ்துடனே பூமியில அரசாளுவோம் என்று புதிய பாட்டி பாடினார்கள், அந்த ஆவி சொல்லும். பாத்தியா, அரசாளுவோம் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இனிமேட்டு தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். வெளிப்படுத்த விஷயத்தை அப்படிதான் சொல்லி வச்சிருக்கு. இனி சம்பவிக்க போறதுன்னு போட்டிருக்கு. பாத்தியா, காலத்தை வைத்து விளையாடும். சோ எல்லாத்தையும் ஒத்துக்கும், டேர்ம்ஸ் எல்லாம் ஒத்துக்கும். அழுகை செய்வோருக்கு அழுகை இருக்கா, இருக்கு. பொறுத்தளவு வீதியில நடந்து போமா, இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப கிடையாது, அப்புறம். புரியுதா? இது மதத்தின் ஆவி. ஏன்னா அது என்ன பண்ண பாக்குதுன்னா, இப்ப கிடையாதுன்னா என்னன்னா, பேசிக்கலி என்னன்னா, இப்ப கிடையாது இப்ப கிடையாது திரும்ப திரும்ப ஒருத்தன் கேட்டே இருக்கேன், என்ன ஆவான்னு சொல்றேன். அட் ஒன் பாயிண்ட் வந்து அவனுக்கு ஓரளவு பிரச்சனை அதிகமாகும் போது அவன் கிவ் அப் பண்ணிட்டு என்ன சொல்லிடுவானா, மேபி என் ஜென்ரேஷன்ல நடக்காது போல அடுத்த ஜென்ரேஷன் போல வந்துடும், முடிவு வந்துடும். இந்த நன்மைகள்லாம் ஓகே தான், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்ப நடக்காது போல இனிமேட்டு நடக்கும். அப்ப என் ஜென்ரேஷன்ல இல்ல, நான் இல்ல அப்படின்னு அந்த தனிப்பட்ட நபர் என்ன ஆயிடுவாருன்னா அப்படியே வெளியே வந்துடுவாப்ல அந்த தேவனுடைய திட்டத்துல இருந்து. இன்னைக்கு தேவன் என்ன செய்ய விரும்புறான்றது வெளியே வந்துடுவார் அப்படியே. ஏன்னா முடியாது, நம்ம ஜோம் பண்ணோம் பிரதர், நம்ம எல்லாம் செஞ்சு பார்த்தோம், ஆனா நடக்கல. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப மேபி நம்ம டைம் இல்ல போறீங்க, அடுத்த ஜென்ரேஷன் வரும் கூட. அததான் வேற மாதிரி என்ன சொல்லிடுது அந்த ஆவினா, இல்ல இல்ல எல்லாம் கடைசியில் நடக்குங்க, நீங்க அப்படியே எல்லாம் போய் கடைசியில இயேசு வருவார். அதான் பாருங்களா, இயேசு வந்த பிறகு எல்லாம் நடக்கும். அதுதான் பாயிண்ட். கரெக்டா? இதுதான் மதத்தின் ஆவின்ற. ஏன்னா உங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிச்சுல, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, இயேசு வந்த பிறகுதான் நடக்கும். எப்படி பேசுவாங்க, பரிசுத்தமா பேசும். எல்லாம் இப்ப நடக்காது எதுவுமே. அது ஒரு செட்பேக் நடந்தப்ப அந்த ஆவி உடனே வந்துடும், எங்க இருந்தாலும் வந்துடும். கிறிஸ்தவங்களா கண்டிப்பா அந்த ஆவி கிளம்பி வந்துடும், நோட்டோட வந்துடும், பாயிண்ட்ஸோட வந்துடும். வந்துட்டு ஒரு செட்பேக் உங்களுக்கு நடந்திருக்கும். அப்பதான் ஒரு பொருளாதாரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சரியா சொல்லுது, ஏதோ ஒரு தடையை சந்திச்சுட்டு இருக்கீங்க, ஜோம் பண்றீங்க, நடக்க மாட்டேங்குது, டஃபா இருக்கு. இப்போ வரும் சில நேரம், சில மனிதர் வரும், பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வந்துட்டு பிரதர் என்ன பிரதர் ரொம்ப பிரச்சனையா இருக்கா, அதான் நான் சொல்றேன் பிரதர், இப்ப நடக்காது பிரதர் எதுவும். அதெல்லாம் அவர் சொல்லுவார் பிரதர், அவர் பேசிட்டு போயிடுவாரு. ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக பேசிட்டு அவர் பாட்டு போயிடுவார் பிரதர். நம்ம தானே சந்திக்கிறோம் டெய்லி பிரச்சனைய. அதெல்லாம் இப்ப அவர் சொல்லுவாரு, விசுவாசிக்கலாம், நம்ம வார்த்தையை பிடிச்சா அதெல்லாம் நடக்கும், பிளட் அதெல்லாம் சொல்லுவாரு. இப்ப நடக்காது, இதெல்லாம் இருக்கு பைபிள்ல, ஆனா இப்ப கிடையாது, அப்புறம்.
இயேசு வந்த பிறகு மதத்தின் ஆவியோட வேலையே இதுதான். ஒரே ஒரு கேள்வி பாருங்க, இயேசு வந்துதான் எல்லாத்தையும் செய்ய போறாருன்னா பரிசுத்த ஆவி எது கொடுக்க பண்ணும்? அது சொல்லுவாங்க, அது வந்து ஆத்மா தான் செய்யறது. சரிங்க, ஆத்மாவை கூட்டிட்டு வரீங்க, கூட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து நான் பல நாட்களுக்கு முன்பாக ஒரு சபையில இருந்தேன். சபையில இருக்கும்போது அந்த போதகர் மனைவி பாஸ்டர் அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ட்ரீம். அது வந்து நாங்க கோர் மெம்பர் இருந்தப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க இருந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் ட்ரீம் பார்த்தேன், ஜெபம் பண்ணுங்கன்னு. எனக்கு அவ்வளவு அர்த்தம் அப்ப புரியல, இப்பதான் புரியுது. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ட்ரீம்ல பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சபையில வந்து புது புது குழந்தைகளா வருது. இங்க வர்ற குழந்தைகளை நம்ம கழுத்து அறுத்து அறுத்து கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன பயங்கரமா இருக்கு, நம்ம யாரும் யாரை பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதோட அர்த்தம் ஓகே, ஓரளவு அர்த்தம் புரியுது. நான் என்ன சொன்னேன்னா, நான் சொன்னது எனக்கு தெரிஞ்ச அளவு நம்ம ஏதோ இந்த நியூஸ் ஆல்சோ ஹேண்டில் பண்றது ஏதோ தப்பு பண்ற போல. அதுதான் இந்த ட்ரீம்ல வருது. ஏன்னா புது ஆத்மாக்கள் அப்ப சபையில் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, புதுசா ஆட் ஆயிட்டே இருந்தாங்க, கூட்டம் கூட்டிட்டே இருந்தது. புது ஆத்மாக்கள் வராங்களே, இவங்களை நம்ம வந்து சரியா ஹேண்டில் பண்றோமா இல்லையோ, ஏதோ இதுல ஏதோ எரர் இருக்கு போல அப்படின்னு. அந்த அளவு எனக்கு புரிஞ்சது. என்ன எரர்னு எனக்கு புரியவே இல்லை. சோ அதுக்கப்புறம் தான் இப்பதான் இப்ப எனக்கு இப்ப இந்த நாட்கள புரியுது. எனக்கு கர்த்தர் நிறைய காரம் எனக்கு பைபிள்ல இருந்து டீச் பண்ண பிறகு எனக்கு புரியுது. என்னன்னா, ஆத்மா உள்ள வந்த பிறகு அதை பத்தி அவ்வளவு கவலைப்படுறதே கிடையாது. உள்ள வர வைக்கிறது மட்டும் தான் வேலை. வந்து கவலைப்படுறது என்னன்னா, அப்பப்ப ஏதாவது பிரச்சனைனா பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் பண்றாங்க. ஆனா நான் சொல்றது நல்ல பாஸ்டர்ஸ் சொல்றேன். மோசமான பாஸ்டர்ஸ் அவங்கள விட்டுருங்க. நல்ல பாஸ்டர்ஸ் உண்மையா ஜனங்களை விசாரிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கே என்ன பிரச்சனைனா, அவங்களே அறியாம ஒரு தவறு செய்யறாங்க. என்ன தவறுனா, என்ன செய்யன்னு தெரியல, அதான் தெரியாம வேற ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம். ஏன் தெரியல அப்படின்னா, என்ன நினைச்சுட்டு இருக்காங்க எல்லாரும், ஆத்மா வந்துட்டாங்க, அவங்களை என்ன பண்ணணும், நம்ம இப்போ வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும், இல்லைன்னா நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்தணும். சோ இந்த மதத்தின் ஆவி என்ன பண்ணுதுன்னா, இப்ப நடக்காது, அப்புறம் நடக்கும், இப்ப ஒன்றும் செய்ய முடியாது. சோ நான் சொன்ன மாதிரி சபையில வந்து நல்ல போதகர் இருந்தா கூட அவங்க நினைக்கிறாங்க, அவங்கள பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தணும், பரிசுத்தப்படுத்தணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. இப்ப இதுலயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பரிசுத்தப்படுத்துறதுனா என்ன அப்படிலாம் கொஸ்டின் இருக்கு. பரிசுத்தப்படுத்துறதுனா என்ன, டீட்டெயிலா சொல்ல லைட்டா சொல்லிட்டு போறேன். பரிசுத்தப்படுத்துறதுனா அவங்க பாவம் செய்யாம காப்பாத்துறது கிடையாது, அதுக்கு பேர் பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தப்படுத்துறதுனா நாளுக்கு நாள் கர்த்தரை போல மாறிட்டு இருக்க வைக்கிறது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் பரிசுத்தர்னா அவர் வந்து நான் பாவமே செய்யலன்னு சொல்லல. பரிசுத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு வேற ரகமா இருக்கேன், ஆவி மனிதனா இருக்கிறேன், ஆவியோட இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய மனிதனா இருக்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி மாறுங்க, இணைய மாதிரி மாறுங்கன்றதான் பரிசுத்தமா இருக்குது. தேவனுடைய வல்லமையில ஆபரேட் பண்ணணும். தேவனுடைய குணாதிசயத்தை மட்டும் பத்தாது, வல்லமையிலையும் ஆபரேட் பண்ணணும். அப்படி மாறணும். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மாறணும். அதுதான் பரிசுத்தமாகிறது. அது கூட சரியா தெரியுது இல்ல. சோ தெரியாம அது ஒரு ரிலீஜியஸா பரிசுத்தப்படனா அவங்க சில பாவங்கள்லாம் லிஸ்ட் இருக்கு, இதெல்லாம் செய்யாம அவங்களை காப்பாத்திக்கணும், அவ்வளவுதான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, டிக் 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 இதெல்லாம் நம்ம செய்யல, அதனால ஓகே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சோ அப்படியே போயிட்டு இருக்கு. சோ இது இந்த மதத்தினர் ரொம்ப டேஞ்சரான பாருங்க. ஏன்னா அது எல்லாமே கரெக்டா யூஸ் பண்ணும், கரெக்டா பேசும். ஆனா வந்து ஒரு சின்ன பாயிண்ட்ல அப்படியே வேற மாதிரி எங்கேயோ போயிடும். இப்ப எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்ம மதத்தின் ஆவியில இருக்கிறோமா இல்லையா, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அந்த ஆதிக்கத்துல இருக்கோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒண்ணும் இல்ல, நீங்க பைபிளை ரொம்ப படிக்க ஆரம்பிச்சீங்கனாலே அந்த மதத்தின் ஆவி ஓடிடும். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் விளக்கி காட்டுங்க, என் வாழ்க்கையில இந்த வல்லமை இன்னும் சிம்பிளா சொல்றேன், ஒரு ஜெபம் அடிக்கடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க இருதயத்தின் வாஞ்சையை, சும்மா அடிக்கடி பண்ண மந்திர ஓதுற மாதிரி இல்லை, இருதயத்தின் வாஞ்சையா அது இருக்கும் என்றால் மதத்தின் ஆவி உங்கள்கிட்ட ஓடிடும். அதை நீங்க விரட்டிட்டு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. கர்த்தாவே உடைய வல்லமையை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த சாராம்சமே கர்த்தருடைய பவர் தான். ஏன்னா நல்ல வழிகளை சொல்ல 1000 பேர் இருக்காங்க. பவர் வேணும், பவர் ஆஃப் காட். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் யூ வில் ரிசீவ் பவர். நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள், பலன் அடைந்து யூ வில் ரிசீவ் பவர். பவர்னா என்ன? உங்களுக்கு தினந்தோறும் அற்புதம் நடக்கணும், அதுதான் பவர். உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்கணும், ஏதாவது வித்தியாசமா நடந்துட்டே இருக்கணும். மற்றவனுக்கு வந்து பல கோடி ரூபால நடக்கிறது உங்களுக்கு பல லட்சங்கள்ல முடியணும், ஏன் பல ஆயிரங்கள்ல முடியணும், அந்த மாதிரிலாம் நடக்கணும், ஏதாவது நடக்கணும். அதுதான் அற்புதம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மதத்தின் ஆவிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் சொல்லும். ஐயோ அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது, உனக்கு பணாசை வந்துருச்சுன்னு சொல்லும். பணாசை வந்துடுறதுன்னா என்னன்னா, பணத்தின் மேல நம்பிக்கை வச்சு பணம் நிறைய வந்தா நான் நல்லா இருப்பேன்னு நடிக்கிறது, அதை ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறது பணாசை. கர்த்தர்கிட்ட போய் அவர் எனக்கு பணம் கொடுக்க முடியும் நம்புறது பேர் பணாசை கிடையாது, அது பேர் விசுவாசம். அப்படியே மாத்தி சொல்லுவோம் ரிலிஜியஸ் ஸ்பிரிட். அதான் கேட்கக்கூடாது, உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சிம்பிளா அப்படியே கேட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், பைபிளை படிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த வாஞ்சை வரணும் பாருங்க.
தேவனுடைய வல்லமை நான் அனுபவிக்கிறேன். அடுத்து பைபிளுக்கு போயிடணும். பைபிள் சொன்னா அங்க போனா நீங்க ஸ்தம்பிக்க வச்சிருவார் ஆண்டவர். உபாகமத்தை சொல்றாரு, நீ கட்டாத பெரிய வீடுகளில் அப்படின்றார். வீடுன்னு சொல்ல, வீடுகள். நான் அதெல்லாம் இப்ப வருது, இதுல பேச போறோம், டீட்டெயிலா பார்க்க போறேன். ஓகே, சோ இப்ப இந்த ஓகே, இப்ப நம்ம கரெக்டா தான் போறோம். தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், பைபிள் இருக்க தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, தம்முடைய நோக்கங்களை தீர்க்கதரிசிகள்ட்ட அறிவிக்காம ஒண்ணும் செய்ய மாட்டாரு சொன்னாங்கல்ல, சொல்லியிருக்கலாம் வசனம். அது வந்து நீங்க நிறைய பேர் கோட் பண்ணிருக்க மாட்டி பாத்தீங்களா, ஈரான்ல இருந்தால் இந்த குண்டு போட போறாரு, அதை தீர்க்கதரிசி காட்டினாரு. அது இல்ல, அது இன்டர்செஸ்டரை காட்டுவாரு. எதுக்குன்னா ஜெபம் பண்றதா காட்டுவாரு. அது குறிப்பிட்ட பாரம் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட காரியத்தை பத்தி காட்டுவாரு. எல்லாருக்கும் இஸ்ரேலை பத்தியே பேச மாட்டாரு. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவ்வளவு பேரை பத்தியும் பேசுவாரு. உங்களுக்கு பாரம் எங்க இருக்கோ அதை பத்தி பேசுவார். இஸ்ரேலை பத்தியும் பேசுவார் சில பேர்ட்ட ஜெபம் பண்றதுக்கு. சரி, ஏன்னா அவர்களால் பெரிய தலைவலி, உலகத்துக்கே தலைவலியா இருக்கு இல்லையா, ஆகவே ஜெபிக்கணும் அவங்களுக்காக, அவங்க ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணணும் இஸ்ரேல். ஏன்னா வேற எதுக்காக ஜெபம் பண்ணி, பவுல் சொன்னாரு அதுக்காக ஜெபம் பண்ணலாம், இல்ல வேற எதுக்காக ஜெபம் பண்றோம் இல்லையோ, உங்களுக்கு பெட்ரோல் விலையெல்லாம் ஏறக்கூடாதுக்காக எதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கு. ட்ரம்ப்பே ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம் போல, இவனுங்களை கொண்டு வரவே முடியல. அந்த ஆளு ஒரு பக்கம் போன ஒரு இதுக்கு வந்தா கூட இவனுங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால ஆகவே எல்லாரும் அதுக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நம்ம தப்பு இல்ல. சோ அந்த மாதிரி அதெல்லாம் காட்டு வராண்டார். ஆனா தீர்க்கதரிசிகள் சொல்லாம செய்ய மாட்டான்றதோட அர்த்தம் வந்து என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை தான் மெயினா சொல்றாரு. சரி, ஆண்டவர் வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, பைபிள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அமெரிக்கா பத்தி, ஆப்பிரிக்கா பத்தி, இதை பத்தி எல்லாம் அவர் பேசல. சில பேர் எடுத்து தான் சொல்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் வேத புரட்டு. அவர் வெரி சிம்பிள். அவர் எதை பத்தி பேசியிருக்காரு தெரியுமா? அவரு தன்னை பத்தி பேசியிருக்காரு. தான் என்ன செய்ய போறாரு, அவருடைய நோக்கங்கள், திட்டங்களை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னை விசுவாசிப்பவர்கள், தன்னை ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு பேசியிருக்காரு. இதுதான் பைபிள். இதை தாண்டி அவர் எதுவும் பேசல. அவருக்கு என்னங்க பிரயோஜனம்? ஈராக்கை பத்தி, ஈரானை பத்தி, அமெரிக்கா பத்தி பேசி அவருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எதுக்கு அவருக்கு யார், நீங்க யாருன்னு கேட்பாரு. அமெரிக்காவா, நீ யார்? அவருக்கு அமெரிக்காவும் தெரியாது. அவருக்கு யார தெரியும்னா, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தாரு. அவங்கள பத்தி அவருக்கு தெரியும். எங்க ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொன்னோன்னே பார்த்து நீ உன்னை அறியன்றவர். அது யார்? யூதர்களை தான் சொன்னாரு. ஏன்னா நிறைய பேர் நாங்களும் உங்க ஆளு அப்பவும் சொல்லுவாங்கன்னாரு, என்கிட்ட சொல்லுவாங்க, கடைசியில வந்து சொல்லுவாங்க, நாங்களும் உங்க ஆளு தாங்க, உங்க 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 இதுதாங்க ஆண்டவர், நீ யூதர் தானே, நாங்களும் உங்களை மாதிரி பாத்தீங்களா ப்ளூ கலர்ல துண்டெல்லாம் போட்டிருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது, எனக்கு தெரியாதுன்றவர். ஏன் தெரியாதுன்னு சொல்றாருன்னா, அவரை விசுவாசித்து அவரோடு உறவில இல்லாதவர்களுக்கு அவருக்கு தெரியாது. ஆபிரகாம்கிட்ட பழைய ஏற்பாட்டுல சொன்னாரு, உன் சந்ததியில எவன் வந்து விருத்த சேதனம் பண்ணப்படலையோ அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்னு சொன்னாரு. பவுல் சொல்லிட்டாரு, அந்த விருத்த சேதனமே ஒரே ஒரு விருத்த சேதனம் தான் இருக்கு. அந்த விருத்த சேதனம் என்னன்னா, ஆவியிலே செய்யப்படுகிற, இது இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம், ஆவியினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம், மாம்சம் வெட்டி எறியப்பட்ட விருத்த சேதனம். ரோமர் 8 அதான் பவுல் வேற மாதிரி சொல்றாரு, ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சோ யாரெல்லாம் ஆவியினால மாம்சத்தை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி. இதுல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் எப்படி இதுல வருவாங்க? எப்படி அவங்களுக்கு ஆவி இருக்கும்? ஏன்னா ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தமே கிறிஸ்துவினாலதான் வருதுன்னு கலாத்தியர்ல முடிச்சிட்டாரு பவுல். வேற ஒண்ணுமே இல்லைன்றாரு. சோ பைபிள் வந்து யாரை பத்தி இல்லாம என்னத்தலாம பேசல. நேட்டன்யாகு பத்தி பேசல, ட்ரம்ப் பத்தி பேசல. அவருடைய நாமத்து மேல் ஆண்டவருக்கு வந்து நேட்டன்யாகு, ட்ரம்ப், நம்ம மோடிஜி இவங்களெல்லாம் விட நீங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வந்து அவர் மேல வெட்டு கட்டிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அருமையான தேவ ரகமான பந்தய குதிரையின் மேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையவே பந்தயமா வச்சுட்டீங்க. புரியுதா? இப்படி பேசலாம் நினைக்காதீங்க. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா that's what you've done. You hedge your life with Christ. அப்படிதான் அவர் பாக்குறாரு. He values it very much. அப்படின்றப்ப ஆண்டவர் வந்து நம்மளை பத்தி தான் பேசுறாரு. ஆனா பைபிள் திறக்கும்போது அப்படி ஜெபத்தோட படிங்க. ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, என்னை பத்தி தான் இருக்கு, என்னை பத்தி என்ன இருக்கு. ஏசு கிறிஸ்து பூமியில வந்தப்ப தன்னை ஜீரோ ஆக்கிட்டதுனால அவரே அப்படிதான் படிச்சிருக்காரு அந்த பைபிள் எடுத்து. தன்னை பத்தி எங்க போட்டிருக்குன்னு தேடி தேடி படிச்சாராம். அததான் அவரு பேசுறத கேட்டு 12 வயசுல நீங்க ஷாக் ஆயிட்டாங்க, எப்படா இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அப்படி படிக்க தெரியாது. அவங்க வந்து எதுக்கு படிக்கிறாங்க பைபிளை? மோசேயின் ஆகமங்களை படிக்கிறார்கள். படிச்சுட்டு என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது இந்த லா ஃபாலோ பண்ணணும், அந்த லா ஃபாலோ பண்றதுக்கு அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாவம் அதுக்கு மேல ஒன்றும் தெரியாதப்ப. ஆனா இயேசு படிச்சது, அவர் பேசுறத பார்த்து ஆச்சரியப்படுறது காரணம் என்ன? அவர் கர்த்தருடைய வார்த்தை சொந்தம் கொண்டாடினார். என்னை குறித்து சொல்லப்பட்டவைகள் அப்படின்னு அவரு முத ஆரம்பிச்சப்ப அப்படிதாங்க ஆரம்பிச்சாரு. எங்க ஒரு இதுல போய் பேசுறாரு பாத்தீங்களா, ஜபாலயத்துல ஏசாயா 61 எடுத்து வாசிச்சுட்டு, இது என்னை பத்தி சொல்லிருக்கு, இன்னைக்கு நிறைவேறிச்சுட்டாரு.
கடைசி உயிர்த்தெழுந்து போய் சீஷர்களை கூப்பிட்டு சொல்றாரு, என்னை பற்றி சொல்லப்பட்டவைகள் இவைகளே. சரி, அப்ப ஆண்டவரோட எண்ணத்தை, மைண்ட புரிஞ்சுக்கணும் பாருங்க. அது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம அவர் என்ன சொல்றாருன்னு புரிய வரும். ஒருத்தர் சொல்ல வர நோக்கமே புரியல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரியாது. அங்கதான் ப்ராப்ளம் ஆகுது. அது நோக்கமே நிறைய பேருக்கு தெரியாதனால சொல்ல வர்றதும் தப்பு தப்பா புரியுறாங்க. ஓகே, சோ அவர் வேதத்துல வந்து ஸ்டோரி வந்து என்னன்னா, மனுஷனுடைய நோக்கம், உருவாக்கப்பட்டது நோக்கம். அது ஆதியாகமம் 1:2 அதுல வெளிப்படுத்தப்பட்டது கிளியரா. கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யணும், பூமியை ஆளுகை செய்கிற ஒரு வேலையை தேவன் மனுஷனுக்கு உருவாக்கி அவனை அங்கே வைத்து தோட்டத்தை பண்படுத்தவும் காக்க வச்சாரு, பூமியை ஆளுகை செய்ய வைத்தாரு. அதை வச்சுட்டு அவனுக்கு எக்ஸ்டெண்டட் ஆபீஸ் கொடுத்தாரு. தன்னுடைய ஆபீஸ் எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டாரு. இப்ப நீ வச்சுக்கோ, இதை நீ செஞ்சுக்கோ, இந்தா உன்கிட்ட கொடுக்குறேன், உன்னை நம்பி நான் கொடுக்குறேன், இப்போ நீ இரு. ஸோ பர்பஸே என்னன்னா, மேன் வந்து கோ ரூலிங் வித் கிரைஸ்ட். அதுதான் பர்பஸே. உங்களுக்கு புரியுதா? ஸோ பர்பஸ் என்னது? கோ ரூலிங் வித் கிரைஸ்ட். அதுதான் பர்பஸே, நோக்கமே அதுதான். ஓகே, ஸோ அந்த நோக்கத்தோட தான் தேவன் வந்து மனுஷனை உருவாக்குறாரு. ஓகே, ஸோ அந்த கோ ரூலிங் அவனும் சேர்ந்து ஆளுகை செய்யணும் அப்படின்றதான் அவனுடைய நோக்கமே. ஸோ அந்த நோக்கம் வந்து தவறிடுது, ஆதாமுக்குள் தவறிடுது. அவன் தவறு செய்கிறான், தேவனை விட்டு தேவனுக்கு எதிராக போயிட்டான், தேவனுக்கு சத்ருவாக போயிட்டான். ஸோ அதை சரி பண்றதுக்கு தேவன் தம்முடைய வேலையை தூங்குகிறார். அதுதான் ஆபிரகாமில் தூங்குகிறார். நோவா மூலமா காப்பாத்தினாரு. அது பூமியில மனுஷ வித்து இருக்கணும்ன்றதுக்காக, மனுஷனே அழிஞ்சு போயிருக்கணும்ன்றதுக்காக நோவா காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததி உருவாக்க போறதை பத்தி பேசுறாரு. அதை பத்தி மட்டும் பேசல, அவனை அழைத்த போதே ஆதியாகமம் 12 சொல்லிட்டாரு, உன் மூலமாய் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இப்படிப்பட்ட நோக்கத்திலே மனுஷனை உருவாக்குகிறார். ஆபிரகாமை அழைக்கிறார். அழைத்து ஆபிரகாம் எல்லாமே முதல்ல பேசிடுறாரு. பேசி பல காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவன் மூலமாக, அவன் சந்ததி மூலமாக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். மோசே தான் முதல் பெரிய தீர்க்கதரிசி. மோசே மூலமாகவே அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. எதை பத்தி வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்புறம் வந்து கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அநேகர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை பந்தி இருப்பார்கள் அப்படின்னு இயேசு பின்னாடி சொல்றாருல. சோ இந்த நோக்கங்கள் இதெல்லாம் ஆபிரகாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மோசே மூலமாக இன்னும் வெளிப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக பலிகள், அதை பத்தி எல்லாம் மோசே ஆண்டவர் பேசுறாரு. அந்த பிரமாணங்கள்லாம் கொடுக்குறாருல, அந்த பலிகள்லாம் கொடுக்கும் போதே கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்கள் அங்கே உள்ளடக்கப்படுகிறது அதுலயே. அதுக்கப்புறம் இன்னும் திட்டங்கள் விரிவடைகிறது. இன்னும் ஆண்டவர் தன் நோக்கத்தை வெளிப்படுத்த விரும்புறாரு. அதுக்குதான் தாவீதே ராஜாவாக ஏற்படுத்துறாரு பின்னாடி. சரியா? சவுல் அவங்க கிட்ட வந்தது, ஆனா தாவீதை தேவன் ராஜாவை கொண்டு வருகிறார். அது அடுத்து நடக்குது. தாவீதை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து தாவீது ஒரு பெரிய ராஜாவாக எழும்புகிறான். அவன் பெரிய ராஜாவாக எழும்புறது மட்டும் இல்ல, அவன் எருசலேமை கைப்பற்றுகிறான், சியோனை தலைநகராக்குகிறான், ஆக்கி அங்கே வைத்து அவன் தன்னுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றான். அவனுக்கு ஒரு வாக்கு பண்றாரு. அப்ப என்ன வாக்கு பண்றாரு? அவன்கிட்ட சொல்றாரு, உனக்கு வந்து ஆளத்தக்க புருஷன் இல்லாமல் போவதில்லை, உன் சந்ததியில இருந்து ஆளுகையில வந்துகிட்டே இருப்பாங்க, ஆளுகை இல்லாமல் போகாது அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. சோ ஆபிரகாமில் துவங்குகிறார். தாவீது உள்ள வராரு. தாவீதை வச்சு சில காரியங்கள் ஆண்டவர் செய்யறாரு. சோ இந்த நாட்களுக்கு பின்பு என்ன ஆகுது? தாவீதின் சந்ததியை, எந்த சந்ததியை பத்தி ஆண்டவர் மேன்மையா சொன்னாரோ அந்த சந்ததியே வழி தவறி விட்டாங்க. ஆதாமுக்கு நடந்த அதே பிரச்சனை இந்த சந்ததிக்கு நடக்குது. முதல் ஆளுகை கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு, அவன் தவறிட்டான். அடுத்த ஆளுகை கொடுக்கப்பட்டது தாவீதுக்கு, அவனும் தவறிட்டான். அவன் தவறல, அவன் சந்ததி தவறிச்சு. அவன் சந்ததி தவறுது, எரர் பண்ணி இப்ப வந்து எங்க போயிட்டாங்கன்னா கைதிகளாக போயிட்டாங்க, சிறை கைதிகளாக போயிட்டாங்க. இன்க்ளூடிங் தாவீதுடைய சொந்த குமாரர். அவன் லைன்ல வர்றவங்களே அங்க பாபிலோன் ராஜாட்ட வேலைக்காரரை போடுற அளவுக்கு வந்துருச்சு. அவனுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி போச்சு. இதுதான் காலகட்டம். இப்படிப்பட்ட நாட்கள்ல தான் கர்த்தர் வந்து தீர்க்கதரிசிகளை பேசுகிறார். ஆனா ஏசாயா, எரேமியா போன்றவர்கள் வந்து முன்பாகவே வாழ்கிறவர்கள். எதுக்கு முன்பாக? இந்த அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி. அப்பவே அவர்கள் வான் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் நடக்க போகுது. இப்படி மோசையே சொல்லியிருந்தாரு இதெல்லாம் நடக்கும். மோசே வந்து உபாகம் 32 எடுத்து படிச்சு பாருங்க. மோசேயின் பாட்டுன்னு வரும். சோ அந்த பாட்டு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அது சாபம் தான் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க வழி விலகி போயிடுவாங்கன்னு சொல்லி யோசுவா தீர்க்கதரிசனமா சொல்றாரு. அவர் சொல்றாரு, இன்னைக்கு நல்லா இருக்கீங்க எல்லாம், ஆனா நிச்சயமா வழி விலகுவீங்கன்னு எனக்கு தெரியும், கர்த்தருக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யோசுவா சொல்றாரு. எல்லாருமே தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாங்க ஏற்கனவே. இந்த ஜனங்கள் எப்படி முரட்டாட்டமா பண்ணி தேவனுக்கு விரோதமா போவாங்க, கீழே விழுந்துருவாங்க, அது எல்லாத்தையும் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. கானானுக்குள்ள கூட்டிட்டு போன யோசுவாவே சொல்லிட்டாரு. கானானுக்குள்ள கூட்டிட்டு போக முயற்சி எடுத்த மோசே, இல்ல அந்த பிரயாணத்தை தொடங்கின மோசையே சொல்லிட்டாரு இந்த மாதிரி நடக்கும்னு. இவங்க இதாயிருவாங்க, கத்துட்டு விலகிடுவாங்க, சிறை அடிமைத்தனத்துல போயிடுவாங்க. சோ அடிமைத்தனத்தை இருக்கிறவர்கள் மத்தியில தான் அடுத்த பார்ட் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ் வராங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், மைனர் ப்ராஃபிட்ஸ் நிறைய அந்த நாட்கள்ல வந்தவங்க. சரியா? சோ அடிமைத்தனத்துல இருந்தது, அப்புறம்
அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகி வந்த நாட்கள் இப்படிப்பட்டது. குறிப்பா சகரியா, மல்கியா அப்படிலாம் பாத்தீங்கன்னா அவங்கலாம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்த பிறகு முடிஞ்சிட்டு வந்துச்சு. சகரியா, ஆகாய் இவங்கலாம் வந்து சிறை அடிமைத்தந்து வந்துட்டாங்க. வந்த பிறகு பேசினவர்கள். இதுல என்னன்னா பலவிதமான தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. மோசே முதற்கொண்டு பல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இவர்கள்ட்ட தான் கர்த்தர் வந்து இந்த ஃப்ளோ ஆஃப் ஈவெண்ட்ஸை ஒப்பு கொடுத்தார். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு. இந்த 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 ஆர்டர் அவர் மாத்தலன்னு காட்டுறதுக்காக தான் கடைசியில வெளிப்படுத்தல் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தார். அதுவும் தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏன்னா எப்பயுமே தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் பிளான் சொல்லப்படுகிறது. ஓவரால் பிளான் என்ன, நோக்கங்கள் என்ன, திட்டங்கள் என்ன என்று சொல்லப்படுகிறது. அதை அவர் மாத்தல. தீர்க்கதரிசிகள் சொல்லாம தனியா செய்யறதுல தீர்க்கதரிசிகள் மூலமா தான் பேசுறாரு. அதுதான் பழைய ஏற்பாட்டுல அத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல ஒரே ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம், அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்கு. அது என்னன்னா வெளிப்படுத்தின விசேஷம். அது இந்த எல்லா தீர்க்கதரிசன புஸ்தகங்களின் சங்கமமா இருக்கிறது. அது ஒரு முடிவுரையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு ஃபைனல் வேர்டிக் மாதிரி இருக்குது. ப்ராபர்ட்டிக் வேர்டிக் அது இருக்குது. ஓகே. சோ இப்ப ஏன் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் வந்து தம்முடைய நோக்கங்களை அங்கதான் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஓகே. ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்கள் வந்து முதலாவது போக வேண்டியது சிலுவையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது மூலமா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட வந்து இருக்கிறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சிலுவையினால வந்தது, ரத்தத்தினால வந்தது. ஸோ அதுதான் நம்முடைய எப்பயுமே முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் இருக்கணும். ஒரு புதுசா ஒரு விசுவாசி வராரு, நீங்க ஒரு போதகரா இருக்கீங்க, சபை நடத்துறீங்கன்னா புதுசா வரவங்களுக்கு சில பேர் இந்த மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு என்ன ஏதுன்னு சில புக் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒருவேளை நீங்க கொடுக்குறீங்கன்னா நீங்க முதல்ல போட வேண்டியது ரத்தத்தை பத்தி, சிலுவை பத்தி தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுல எழுதி கொடுக்கணும். இல்ல ஒரு மெசேஜ் மாதிரி கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை தான் பேசணும். அதான் அவங்க பிளட்டுக்கும் கிராஸுக்கும் போகணும். போனாதான் அவங்க ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி உறுதிப்படும். அவங்க யாரு, தேவன பிள்ளைங்க தான் அவங்க. தேவன் அவங்க மேல கோபமா இல்ல, அன்பா இருக்கிறார், அவங்களை நேசிக்கிறார், அதுக்காக தன் ரத்தத்தை சிந்திக்கிறார் அப்படின்றது. அந்த காரியங்கள் சிலுவைக்கு போனார், சிலுவையில் எப்படி ஒரு பாடுபட்டார், அதெல்லாம் தெரியும். அதுதான் ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, போக வேண்டியது இமிடியேட்டா ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி போக வேண்டிய அடுத்து இமிடியேட்டா போக வேண்டிய இடம் வாக்கு தத்தங்கள், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள். ஓகே. வாக்கு தத்தங்கள், அப்புறம் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள். ஏன்னா நம்மை அங்கே கண்டுபிடிக்க வேண்டும். நாம் அங்கே இருக்கிறோம். நம்மை பற்றி சொன்னார். ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. இது இந்தியா எவ்வளவு பொறுத்தது நீங்களே பாருங்க. ஜஸ்ட் வாசிக்கிறேன். ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. ஒரு வசனம் ஏசாயா 66 அதிகாரம் முதல் 65 ஒண்ணு வாசிக்கிறேன். ஒரு வசனம் பாருங்க. என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். யோசித்து பாருங்க. நம்முடைய மூதாதையர்களை யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் இந்தியாவில இருக்கிறோம். சில பேர் வெளிநாட்டுல இருந்தாலும் இந்தியால இருந்து போனவங்க, இந்திய வம்ச வழியை சார்ந்தவர்கள். யோசித்து பாருங்க. நம்முடைய முன்னோர்களை யோசித்து பாருங்க. சில பேர் நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிலீவர்ஸா இருக்கலாம். அப்படி இல்லாதவங்க கூட சொல்றேன். நாங்க 7 தலைமுறை 8 தலைமுறை அப்படின்னு சொல்றீங்களா? அவங்களுக்கே சொல்றேன். 7 தலைமுறை 800 ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நீங்க 8ஆவது தலைமுறை ரட்சிக்கப்பட்டீங்க. ஒரு 10ஆவது தலைமுறை நீங்க யோசித்து பாருங்க. எப்படி இருந்திருப்பாங்க? ஆண்டவரை பத்தி நம்ம தெரிஞ்சிருந்தோமா? இல்ல. மோஸ்ட்லி நம்ம இங்க இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து முக்காவாசி பேர் வந்து முதல் இந்த மாதிரி ரொம்ப நாள் இருக்கு கிறிஸ்தவர்களை சொல்றேன். பிரிட்டிஷ் மிஷினரிஸோ இல்லை வேற நாட்டு மிஷினரிஸ் இவங்கலாம் வந்து அவங்க சுவிசேஷம் சொல்லி தான் நம்ம மூதாதையர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். கரெக்டா? ஸோ ஒரு நாள் திடீர்னு யாரோ வந்தாங்க, வெள்ளையா ஒருத்தன், வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்தான், வந்து அவன் ஏதோ சொன்னான். அது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் நமக்கு அந்த செய்தி வந்தது. நம்ம இருக்கோமா இங்க? இப்படிதான் நம்மளை கண்டுபிடிக்கணும். இருக்கமானீங்க. இன்னொரு வசனம் வாசிக்க பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். ஏசாயா 66:19 வாசிக்கிறேன் பாருங்க. 66:19 இது லிட்டரலா அப்போஸ்தலர்கள் சுவிசேஷம் பல தேசங்களுக்கு கொண்டு போனது தீர்க்க தரிசனம். இது 66:19 நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்கள் அந்த மீதியார்கள் சொல்லுது. யூதர்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க தான் தப்பினவர்கள் என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்சீஷுக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்களின் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். யோசித்து பாருங்க. நம்ம இங்கெல்லாம் இருக்கோம். நம்மளதான் சொல்லியிருக்கு. தூரதேசத்துல நம்ம தான் தூரதேசம் வரோம். ஏன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பைபிளுக்குள்ள லாக் ஆயிக்கணும். போய் என்ன பண்ணணும்? லாக் ஆயிக்கணும். அதாவது உங்களுக்கும் பைபிளுக்கும் ஒரு ட்ரெயின் இருக்குல்ல, மேக்னெட்டிக் லெவிட்டேட்டிங் ட்ரெயின் நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ட்ரெயின் வந்து ஜப்பான்லாம் இருக்கு.
நம்ம ஜி கொண்டு வந்துருவாரு நினைக்கிறேன், தெரியல. அது எப்படின்னா இந்த மாதிரி இது பார்த்தா தண்டவாளம் வைங்களேன், மேல ஒரு கேப்லயே போயிட்டு இருக்கும். ஆக்சுவலா டச்சே பண்ணாதான் அந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் வச்சு அந்த மூவ்மெண்ட். அது புல்லட் ட்ரெயின் சம்திங் நினைக்கிறேன், தெரியல. ஸோ அந்த மாதிரி டயர்லாம் கிடையாது அதுக்கு. அது இப்படிதான் இருக்கும், அப்படியே ஒரு கேப்லயே போயிட்டு நான் போயிட்டே இருக்கும், டச்சே ஆகாது. அது மாதிரி தான் நிறைய பேர் பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க. பைபிள் படிப்பாங்க, ஆனால் டச் ஆகாது பர்சனலா. அப்படிலாம் பண்ணக்கூடாது. See, இந்த புஸ்தகத்திலே, வேத புஸ்தகத்திலே கர்த்தர் நமக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். சோ அதுக்குள்ள லாக் ஆகணும். எப்படிங்க லாக் ஆகுறது? இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, சில நேரம் வந்து சில பேரை வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்ல சொல்லுவாங்க, ஒருத்தரை வந்து ரொம்ப தெரியாம அவங்களோட போய் இமோஷனலா கனெக்ட் ஆயிக்காதீங்கன்னு. ஏன்னா அந்த பொண்ணோ பையனோ, இப்ப அவனை பத்தி உனக்கு இன்னும் ரொம்ப தெரியாது, இப்பதான் ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப லாக் ஆயிக்காதீங்க. அப்புறமேட்டு பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சா உன்னால வெளியே வர முடியாது. அந்த பொண்ணு சரியில்லை, அந்த பையன் சரியில்லைன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீ எப்படி வெளியே வருவ? அதனால ரொம்ப ரொம்ப டீப்பா போகாத அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி பாருங்க, நம்ம வந்து அந்த மாதிரி லாக் ஆயிக்கணும் போய். அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆப்போசிட்டா சொல்றேன். யூ கெட் ஹுக்ட் அப் வித் கிரைஸ்ட், வித் தி வேர்ட். பைபிளை பத்தி பேசிட்டீங்க இப்போ. ஸோ கர்த்தருடைய வார்த்தையோட போய் அப்படியே லாக் ஆயிக்கணும். எப்படி லாக் ஆகுறதுன்னா, நம்ம அங்க கண்டுபிடிக்கிறது மூலமா லாக் ஆக முடியுது. அப்பனா இது வந்து யாரோ ஆமோஸ் யாருக்கோ எழுதினாங்க, இல்ல எனக்கு எழுதியிருக்காரு, என்னைய பத்தி இருக்கீங்க. இயேசு சொல்றாரு, அவரை பத்தி தீர்க்கதரிசனம் வருது, பிதாவே அப்படி சித்தத்தை செய்ய வருகிறேன், இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அதே நம்ம சொல்ல முடியுமா? என்னை குறித்து எழுதியிருக்குன்னு அந்த இடத்துக்கு சொல்ல முடியும். அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களான்னு கேக்குறேன். அதுக்கு வர முயற்சி எடுக்கிறீங்களான்னு கேக்குறேன். ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையில என்னைய பத்தி சொல்லியிருக்குங்க, என்னைய பத்தி இருக்கு, இது இங்க இருக்கு. நான் சொன்னேன், என்னை நம்மளை பத்தி எழுதியிருக்குது. எனக்கு அந்த ரெவலேஷன் வந்துச்சு, உங்களுக்கு வந்துருச்சா? வரணும்ன்றேன். ரொம்ப அவசியம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றேன். அப்பனா நீங்க ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் இங்கதான் போவீங்க. யாருக்கும் கால்லாம் பண்ண மாட்டீங்க, நேரா இங்க போயிருவீங்க. ஏதாவது இருக்கும்பா, என்னை பத்தி இது இந்த பிரச்சனை எழுதியிருக்கும், இதை பத்தி இருக்குங்க, இதை பத்தி கண்டிப்பா இருக்கும். சரி, நான் ஒரு நாள் ரொம்ப வியந்து போனேன். ஏன்னா ஒரு நாள் ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுக்கு பேங்க் வச்சு பெரிய பிரச்சனை. அவங்க கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு போய் கேஸ், அதுல வந்து பிரச்சனையாகி வீடை ஜப்தி பண்ற அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்ப எனக்கு கால் பண்ணி ஜோம்னு சொல்றாங்க. நான் கார் ஓட்டிட்டு இருந்தேன் பாருங்க. நான் ஜோம் பண்ணும்போது எனக்கு குறிப்பிட்ட ஒரு பகுதி ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு. எசேக்கியா ராஜாக்கு ஒரு பிரச்சனை வர பகுதி. அதை எடுத்து நான் படிச்சா, அந்நேரம் என்கிட்ட அங்க இருந்த பைபிள் ஒரு இங்கிலீஷ் பைபிள், நான் கார்ல இருந்தேன், என் தமிழ் பைபிள் கையில இல்ல. பக்கத்துல ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் யாரோ என் கூட இருந்தாங்க, அவங்க தான் கொடுத்தாங்க, அவங்க பைபிள்ல தான் இருந்துச்சு. அந்த பைபிள்ல வந்து தமிழ்ல எப்படி வருது தெரியுமா அந்த வசனம்? அவன் இந்த நகரத்துக்கு எதிரே வருவதும் இல்லை, இதுக்கு எதிரே கொத்தளம் போடுவதும் இல்லை. தமிழ் வந்து இங்கிலீஷ்ல அந்த வெர்ஷன்ல எப்படி வருது தெரியுமா? He will not come up against the city. He will not set up a bank against it. அப்படியே he will not set up a bank against it அப்படின்னு. எனக்கு அது ஷாக் ஆயிருந்துச்சு. உண்மையிலே நான் அதை வச்சு நாங்க ஜோம் பண்ண பாருங்க. அவங்க உண்மையிலே அந்த பேங்க் அடுத்த நாள் ஒண்ணுமே பண்ணாங்க, விட்டுட்டாங்க. நீங்க என்ன பண்ணிக்கோங்க போகட்டு, அந்த அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த பிளானே. அவங்க பண்ண எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னன்னா, we should get hooked up and connected to the word. கர்த்தருடைய வார்த்தையோடு ஒரு நமக்கு லாக் ஆகிக்கணும் உள்ள போய். அது முடியும்ன்ற, அது எல்லா விசுவாசிக்கும் தேவை. இந்த மதத்தின் ஆவி என்ன சொல்லி வைக்கணும்னா, ஐயா அது பாஸ்டர் பார்த்து பாரு, உனக்கு எதுக்கு அது தேவையில்லாத வேலைன்னு சொல்லுவோம். அப்போஸ்தலர்கள் காலத்திலே ஆதி திருச்சபையிலே எல்லாவனும் சேர் எடுத்து போட்டான் மீட்டிங்ல, சரியா? ஆனா வெறும் வாலண்டியர்னு எவனுமே கிடையாது. இவர் என்ன பண்றாரு? இவர் வெறும் வாலண்டியருங்க, இவர் சேர் எடுத்து போட்டு போயிடுவாங்க. இன்னும் எல்லாவனும் எல்லா வேலையும் பண்ணான். ஆனா எல்லாவனும் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான், ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான். தேவான்றது அவர் என்ன, தேவான்றோட பிஷப்பா? அவன் பந்தி சாரிப்புக்காரன்னு போட்டிருக்கு. அவன் பிரசவம் பண்றது பாருங்க, பிரிச்சு பிரிச்சு மேறான். பழைய ஏற்பாடுல தான் ஆரம்பிச்சிட்டான். நம்முடைய பிதாவாகி ஆபிரகாம் காரணூர்லயே குடியிருக்கிறதுக்கு முன்னே மெசப்பட்டோமே தேசத்தை இருந்த போது மகிமையின் கர்த்தர் அவனுக்கு தரிசனம் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பேசுறான். இப்படிதான் சபை இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் இப்படிதான் இருக்கணும். கர்த்தர் இருந்தார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வார்த்தைக்குள்ள போய் லாக் ஆகுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் கர்த்தர் பார்த்துவாரு. அது என்ன நடக்குதுன்னு பாருங்க. சகல பிரஸ்தாபத்தை பார்க்க வார்த்தை நீர் அதிக பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறீர் இந்த கர்த்தர் வார்த்தை சொல்லுது. சோ வார்த்தைக்கு முன்னாடி நடுங்கும், எல்லாம் ஓடும், பிசாசு நிக்காது, பிரச்சனை எல்லாம் நிக்காது. நீங்க யாருக்கும் போன் பண்ணி ஜோம் பண்ண தேவையில்லை, ஐயா என்னை காப்பாத்துங்கலாம் சொல்ல தேவையில்லை. இதுக்குள்ள போங்க. நான் என்னமோ தெரியல, இன்னைக்கு பிரசங்கம் பண்றது முன்னாடி நான் ஜோம் பண்ணேன். அந்த மதத்தின் ஆவி, இந்த ஒரு அசமந்த ஆவி இருக்கு. அந்த அசமந்த ஆவி என்னன்னா, நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்க, ஆனா எங்க போச்சுன்னே தெரியாது. நானே சில பேரு
அவங்க பிரச்சனைக்கு எதுக்கோ கால் பண்ணுவோம். அவங்க பேசுற டயலாக் எல்லாம் பார்த்தா நான் யோசிப்பேன், நம்ம என்ன பேசுறோம், இது இவங்களும் போச்சா போலையான்னு யோசிப்பேன். அந்த மாதிரி இருக்கு. அது என்ன, அது ஒரு அசம்பந்த ஆவி. அது என்ன பண்ணுன்னா, அது கரெக்டாவே உள்ள போகாது. நான் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பேன், அவங்களுக்கு அந்த பிரச்சனை தான் மைண்ட்ல இருக்கும். அது உள்ள போகாது. ஆனா நான் உண்மையிலே சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிருந்தீங்கன்னா பெரிய ஜெயத்தை எடுப்பீங்க. ஓகே. சோ இந்த பகுதி ஓகே, இதை நம்ம இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றது, இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு இன்னைக்கு. சோ இந்த ஆமோஸ் வந்து ஒரு பர்டிகுலர் காரியத்தை சொல்லுது. என்ன சொல்லுது, அதை மட்டும் தான் இன்னைக்கு பார்க்கலாம். மீதி பகுதிகளை நம்ம வர நேரத்தில் பார்க்கலாம். 12வது வசனத்துல, அந்நாளிலே விடுத்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அது திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை தீர்ப்படுத்தி பூர்வ நாட்டில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். சோ இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. எகிப்துல இல்ல, இப்ப வந்து பாபிலோனுக்கு போயிட்டாங்க. கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணி பிரச்சனை பண்ணி பாபிலோனுக்கு போயிட்டாங்க. போய் அங்க இருக்காங்க. சொன்ன மாதிரி தாவீதுடைய குமாரர் அங்க வேலைக்காரரா இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏசாயாவும் இதை சொல்லியிருந்தாரு, இது மாதிரி நடக்கும்னாரு. அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. சோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசனம் மூலமா கர்த்தர் மறுபடியும் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, நான் நிறைய செய்ய போறேன், சிறையிருப்ப திருப்ப போறேன். ஓகே. இதுல இருக்க ஒவ்வொரு வசனத்திலையும் ரொம்ப பவர்ஃபுல் ட்ரூத்ஸ் இருக்கு. இந்த நாட்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய விரும்புகிற காரியங்கள் அதை வரும் நாட்களை பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு 12 மட்டும் தான் நான் மெயினா பேசுறேன். சோ நான் என்ன செய்ய போறேன்னா, சிறையிருப்பு திருப்ப போறேன். கரெக்ட். ஆனா வெறும் சிறையிருப்பு திருப்புறது இல்ல, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பிக்கிறேன். சோ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பிக்கிறார். சோ இப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இதை படிச்சவங்க நிறைய பேர் வந்து, ஓ தாவீது கூடாரத்தை எழுப்புறாருன்னா திரும்ப வந்து அப்ப தாவீதோட சந்ததியில ஒரு ராஜா வரப்போறாரு. தாவீது எப்படி எருசலேமை கட்டி அதை காப்பாத்தி அது சியோன் நகரத்தெல்லாம் கட்டி ஒரு பவர்ஃபுல்லா ஒரு அரசாட்சி நடத்தினாலும், அதே மாதிரி திரும்ப யாரோ எருசலேம் வந்து ராஜாவாக போறாங்க போல நினைச்சுட்டு இருந்தாங்க. அதனாலதான் பல மேசியாக்கள் எழுப்பிட்டு இருந்தாங்க அந்த நாட்கள்ல. ஓ இவன் தான் அவன் தான். கமாலியல் சொல்றான் பாத்தீங்கன்னா, இவன் ஒருத்தர் எழுப்புனா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா வரும், இவன் ஒருத்தன் வந்தான், அவன் ஒருத்தன் வந்தான், அதுக்கப்புறம் இவன் வந்தான், அதுக்கப்புறம் இவன் வந்தான் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு. ஆனா அவங்களும் செதறி போயிட்டாங்க. ஏன் அப்படி நடந்துட்டே இருந்ததுன்னா, எல்லாரும் யாரோ ஒருத்தன் பெரிய ஆள் எழும்போது ஒருவேளை இவன் தான் அந்த தாவீதின் குமாரனா இருக்குமோ அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. ஏரோது வந்து இயேசு கொல்ல பார்த்தது மெயின் காரணமும் அதுதான். ஏன்னா தாவீதின் குமாரனா அவனுக்கு வேற அர்த்தத்துல தெரியும். அவனுக்கு சொல்லியிருந்தாங்க, டேய் நீ கொஞ்ச நாள் தான் இருப்ப, எங்க பாரு எங்க லைன்ல ஒரு ஆள் வரான், தாவீதோட லைன்ல வந்து வரான், உன்னை கொன்றுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவன் நினைச்சுக்கிட்டா நம்மளை கொல்லதான் பிறந்திருக்காரு இயேசுன்னு சொல்லிட்டு குழந்தையெல்லாம் கொல்லுன்னு பெரிய பிரச்சனை பண்ணான் ஏரோது. சோ அவர்கள்லாம் அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய நோக்கம் வேறாக இருந்தது. அது என்ன நோக்கம்னா, விழுந்து போன தாவீது கூடாரத்தை எடுப்பிக்கிறதுனா வெறுமனே எருசலேமிலே விழுந்து போன தாவீது கூடாரத்தை மட்டும் எடுப்பிக்கிறது அல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு கூடாரம் விழுந்து போயிருக்கு, ஆதாமின் கூடாரம் விழுந்து போயிருக்கு. ஆதாமின் கூடாரம் என்பது பூமி முழுவதையும் ஆளுகிற கூடாரம் இல்லையா? எருசலேம் மட்டும் ஆண்டவருடைய நகரம் கிடையாது, முழு உலகமும் அவருடையது. பூமியும் அது நிறைவும் உலகம் அதில் குடிகளும் கர்த்தருடையது. சோ அதவே எடுக்கிறதா பிளான். அதை தான் வந்து தாவீதின் கூடாரம்னு சொல்றாரு. ஏன்னா தாவீதுக்கு, அதாவது மாம்ச பிரகாரமா தாவீதுக்கு எருசலேம்ல ஆளுகை இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில தாவீதுக்கு பூமி முழுவதும் ஆளுகை, தாவீதுக்கும் சந்ததிக்கும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அதாவது தாவீது வந்து ஒரு ஆதாமுக்கு புரோட்டோடைப் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆதாமுக்கு எப்படி பூமி முழுவதையும் கொடுத்து அவன் சொதப்பறானோ, இவனுக்கு வந்து தாவீதுக்கு இஸ்ரேல் தேசத்தை ஒரு சாம்பிள் வச்சு நடத்திருக்காரு. இஸ்ரேல் தேசத்துல செய்ய போறது, பழைய ஏற்பாட்டில் என்ன செய்ய போறாரோ அதை தான் அவர் பூமி முழுவதுக்கும் புதிய ஏற்பாட்டில் செய்ய போறாரு, புதிய உடன்படிக்கையில செய்ய போறாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு வெறும் இஸ்ரேல் மட்டும் இல்ல, பூமியில் இருக்கிற எல்லாருமே ஆபிரகாமின் சந்தையா மாற போறாங்க கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசிக்கிற எல்லாரும். ஆக விழுந்து போன தாவீது கூடாரத்தை எழுப்பிக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொன்னது கிறிஸ்துவின் ஆளுகையை நான் மறுபடியும் கொண்டு வர போகிறேன் பூமியிலே, கிறிஸ்துவின் ஆளுகை. ஆனா அது தாவீதின் கூடாரம் ஏன் போட்டிருக்கு? முதல்ல நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி ஹியூமன் இன்வால்வ்மெண்ட். God always wants human involvement. ஹியூமன் இன்வால்வ்மெண்ட் இல்லாம எதையுமே செய்ய விரும்பல ஆண்டவர். சோ இப்போ உங்க வாயில சில வார்த்தைகள் வருது, என்ன வருது? ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் வேணாம், ஆண்டவரை விட்டுருங்க, ஆள விடுங்க அப்படின்னீங்கன்னா அது பிசாசு உங்களை பேச வச்சுட்டு இருக்கேன். இது எக்ஸாக்டா இது ஆப்போசிட் God wants. See, God is not looking for your ability. God is looking for you. கர்த்தர் உங்கள் எபிலிட்டியை தேடவில்லை. அவருடைய திட்டங்களுக்கு உங்க மூலமா செய்ய விரும்புறதுக்கு உங்களை தான் தேடுறேன். என்கிட்ட வந்து கொஞ்சம் உட்கார முடியுமான்னு கேட்கிறேன். Just can you sit with me? Can you sit with me? Can you sit with me? கௌதம் இருக்கிறீங்களா? Can you hear me?
God wants you to sit with him. ஓகே, God wants you to sit with him. ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை, பெரிய காரியங்களை வெளிப்படுத்தி போதிக்க போகிறார். ரெண்டு காரியங்கள் நடக்கும். ஒண்ணு வந்து சில பெரிய பிசினஸ் உங்க கையில வரும். இன்னொன்னு வந்து ஒரு ஊழியத்தையும் கர்த்தர் உங்க கையில கொடுக்க போறார். There will be a group of people who will listen to you. Physical meeting நடக்கும். It's not Zoom அந்த மாதிரி ஆன்லைன் நான் சொல்ல. Physical meeting நடக்கும். நீங்க இப்ப இருக்கிற பகுதிகள், அந்த ஏரியாலே நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. பவுல்ட்டு வந்து ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இந்த 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 ஊர்ல வந்து எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஐ திங்க் ஏதோ ஒரு மெசப்பட்டோம் ஏதோ ஒரு ஊர்ல பவுல் இருக்கும்போது சொன்னார். அதே மாதிரி கர்த்தர் சொல்றாரு, அங்க அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்கள் கர்த்தரண்டை வரப்போறாங்க. அது நான் சொல்றது வந்து there will be people who take baptism. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுவார்கள். அது ஏறக்குறைய ஒரு சபை மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ரெண்டுமே கர்த்தர் உங்க கையில கொடுக்க போறாரு. ஆனால் இதை செய்யறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள்கிட்ட அநேக காரியங்கள் பேச விரும்புகிறார். டாக் டு யூ லாட் ஆஃப் திங்ஸ். அநேக காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். பவுல் சொல்றாரு, நான் எனக்கு முன்னே அப்போஸ்தலரோட இருந்தவங்ககிட்ட எருசலேமுக்கு போகாம நான் உட்காந்து நான் வந்து அரேபிய தேசத்துக்கு போனேன். அங்க வந்து எனக்கு இந்த இதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாருன்னு சொல்றாரு. அது மாதிரி கர்த்தர் அநேக காரியங்கள் வெளிப்படுத்த போறார். வேர்டு மூலமா நிறைய ரெவலேஷன் காட் இஸ் கோயிங் டு கிவ். அது வந்து போத் வேஸ், போத் மினிஸ்ட்ரி அண்ட் பிசினஸ் ரெண்டுக்குமே வந்து பெரிய உதவியாக இருக்கும். God wants to make your name famous and establish you. Amen. Okay. Thanks, sir. Right. Okay. So விழுந்து போன தாவீது கூடாரத்தை எடுப்பிக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? அவர் என்ன செய்யறாரு? விழுந்து போன ஆளுகை, ஆதாமின் ஆளுகையை மறுபடியும் எடுப்பிக்க போறார். எடுப்பித்து திரும்ப அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார், திரும்ப அதை ஸ்தாபிக்க போறார். அதான் சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. சோ தாவீதின் கூடாரம் அப்படின்றதுல முதல் பாயிண்ட் வந்து இன்வால்வ்மெண்ட். கர்த்தர் உங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டை விரும்புகிறார். நீ உங்களை வைத்துதான் செய்ய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். சோ பிசாசு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவ் உங்களை காட்டலாம். நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, நான் ஒன்றை அது இருக்கு, ஒன்றை அது இல்லை, ஒன்றை இது இல்லை. ஐந்தப்பம் 2 மீனை வந்து ஆண்டவராகிய இயேசு கையில அது வந்த போது நான் பாக்குறோம், ஒரு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்தரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை பார்த்து கேட்கல, என்ன இவ்வளவுதான் கொடுத்துருக்கீங்க, நான் இவ்வளவு பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது, 5000 பேருக்கு எப்படி நான் சாப்பாடு போடுறது அப்படின்னு அவர் கேட்கல. அவர் 5 அப்பம் 2 மீன் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணார். ஏன் ஸ்தோத்திரம் பண்ணாருன்னா, அவருக்கு என்ன தெரியும்னா, இந்த 5 அப்பம் 2 மீன்ன்றதே எதுக்கு இருக்குன்னா, ஒரு ஹியூமன் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும்ன்றதுக்காக தான் இருக்கு. சப்ளை அங்கிருந்தா வருது, லாரியா வரப்போகுது, ஆவிக்குரிய மண்டலத்துல இருந்து இறங்க போகுது, கொடுக்க நிறைவே வந்துகிட்டே இருக்க போகுது. சரியா? சோ அதனால வந்து அது பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு இன்வால்வ்மெண்ட்டுக்காக இருக்கு, அது போதும், இவ்வளவு போதும், இதை வச்சு என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் பாக்குறாரு. அதே மாதிரிதான் சொல்றேன், அந்த 5 அப்பம் 2 மீனை ஒரு முகம் எடுத்துட்டு நீ உங்களை வச்சுக்கோங்க அந்த இடத்துல. ஏன்னா உங்களோட நிறைய குறை இருக்கு, நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம நிறைய காரியங்களை சரியில்லை, நிறைய தவறுறோம். ஓகே, நம்மளை ஆண்டவர் அப்படிதான் பாக்குறாரு. நம்ம எதுக்கு வச்சிருக்காரு? நம்ம இன்வால்வ்மெண்ட் கூட வச்சிருக்காரு, எபிலிட்டிக்காக வைக்கல. நம்ம எபிலிட்டி இங்க அவசியமே இல்லை, அவரோட எபிலிட்டி வரப்போகுது. அநேகரோட வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க. உன் பலவீனத்தினுடைய பலன் பூர்ணமாய் வழங்கும் என்று கர்த்தர் சொன்னார். அதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். சில அற்புதங்கள் நடக்க போகுது, ஒண்ணுமே கையில இல்லை. நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு பேர் விட்டுக் கொள்வீங்க. ஐயோ விசுவாசம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, அதெல்லாம் பிரச்சனை. நீங்க இருக்கீங்களா, அதான் முக்கியம். ஆர் யூ லிசனிங்? தட்ஸ் எனஃப். எஸ், யூ ஜஸ்ட் ஹேவ் டு லிசன், தட்ஸ் எனஃப். உங்க கையில வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கும், ஆனா பாருங்க, நீங்க எடுத்து கொடுத்தாருமே அப்படியே பெருக போகுது. ஏன்னா கர்த்தர் வந்து அப்படிதான் பாக்குறாரு. நீங்க சொல்லலாம், எனக்கு இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு. ஹலோ, நோ ப்ராப்ளம் வித் தட், நோ ப்ராப்ளம் வித் தட். அவர் வேலையை குறைய சரியாக்குறதுனா நோ ப்ராப்ளம் வித் தட். ஜஸ்ட் நீட் யுவர் அவைலபிலிட்டி. ஜஸ்ட் அவர்கிட்ட போய் உட்காருங்க. ஆண்டவரே, நான் இதோ வர்றேன். ஏசாயாக்கு சத்தம் கேட்டது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமா போவாருன்னு. அப்ப ஏசாயா சொன்னா, ஆண்டவரே இதோ இருக்கிறேன், என்னை அனுப்புவோம். ஆனா அவன் அதுக்கப்புறம் ஆளுக்கு சொல்றான், நான் வந்து அசுத்த ஊடகங்கள் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லப்பா, நீ இருக்கே, அது போதும், உன்னை சரி பண்ணிக்கலாம். அது நான் தூதம் வச்சிருக்கேன், பட்டா எல்லாமே வச்சிருக்கேன். எனக்கு வந்து இப்ப ஆண்டவர் சொல்றேன், எனக்கு ஆள் இல்ல. பெரிய பெரிய போதக பிதாக்களை நம்ப முடியவில்லை, அவர்கள் எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்கிறார்கள். ஆள் இல்லப்பா, யாரு வந்தாலும் ஓகேதான் அப்படின்றாரு. அதான் பவுல் சொல்றாரு, சகோதரன் அழைப்பை பாருங்கள், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டதை பாருங்க. ஞானமானவர்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். There is no disqualification. No disqualification.
சரி, நான் சொல்றேன் எப்படி கர்த்தர் செய்ய போறாரு சொல்றேன் பாருங்க. நீங்க சொல்ல நான் கடல்ல இருக்கேன்னு, உங்கள் மூலமாக கர்த்தர் நிறைய கடல்ல இருக்கவங்க விடுதலையாக்க போறாரு. நீங்க சொல்லலாம், ஏ பிரதர் என் குடும்பத்திலே பெரிய பிரச்சனை, டிவோர்ஸ் ஆகுற நிலைமையில இருக்கு, டிவோர்ஸே ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். பரவாயில்ல, அது ஆயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆயிருந்தாலும் பரவாயில்ல. உங்களை எதுக்கு கர்த்தர் குடும்பங்களை கட்டுவார்? வி டோன்ட் நோ அவர் காட். நம்முடைய தேவனை பற்றி நமக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை. நம்ம பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு நமக்கு. நம்ம எப்படி ஃபெயில் ஆகுறோம், எவ்வளவு குறை இருக்கு, எங்கெல்லாம் நம்மகிட்ட ஓட்டம் இருக்கு, எங்கெல்லாம் நம்மளோட பலவீனம் இருக்கு. நம்மளே கொஞ்சம் மறந்தா கூட யாராவது ஞாபகப்படுத்திட்டுருவாங்க கரெக்டா வந்து. ஸோ அதுல நம்ம எக்ஸ்பர்ட்ஸ், பிஹெச்டி வச்சிருக்கோம் எல்லாருமே. உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டா மணிக்கணக்கா எல்லாம் நிறைய பேரால பேச முடியும். ஆனா நம்முடைய கர்த்தரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அஹ்? அவர் விழுந்து போன தாவீது கூடாரத்தை எழுப்புகிறவர். சரி, தாவீது கூடாரம் என்பது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. தாவீது வந்து சீரியா, அதாவது யூப்ரட்டிஸ் ரிவர்லாம் கிராஸ் பண்ணி எல்லாம் அலறிட்டு இருந்தாங்க தாவீதை பார்த்து. அப்படி இருந்த கூடாரம் அது. சியோன் அப்படின்றது பயங்கரமா இருந்துச்சு. சாலமோன் காலத்துல வந்து பார்த்தா சாலமோன் வீட்டு ஒர்க்கர்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அவங்க வீடு பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த அம்மா சேபா ராஜஸ்திரி அந்த இப்ப இருக்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் வேற மாதிரி. நான் சொல்ற அந்த நாட்கள்ல வந்து ராஜா தான் பெருசா இருப்பாரு. அவங்க எல்லாம் ஏதோ இருப்பாங்க, அவ்வளவுதான், நல்லா இருப்பாங்க. ஆனா அந்த அளவு நல்லா இருக்காது. போய் பார்த்தா அந்த மாதிரி பாக்குது, அவங்க வீடுகள் பேட்டர்ன்ஸ், கட்டின வீடு பேட்டர்ன் டிசைன் எல்லாத்தையும் பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது இப்படி இருக்குன்னு. வெள்ளி ஒரு பொருட்டா எண்ணப்படவில்லையா, கல்லு மாதிரி கிடைச்சா வெள்ளி சாலமோன் டைம்ல. இப்படி இருந்த ராஜ்யம் இதுதான் தாவீது கூட. இப்படி பவர்ஃபுல்லா இருந்தது, கேவலமா போய் கடைசி ராஜா கண்ணை குருடாக்கிட்டானுங்க. குருடாக்கி பாபிலோனை கொண்டு போயிட்டாங்க. அவன் குமாரன் கண்கள் முன்னால வெட்டி தாவீதின் சந்ததியில வந்தவங்க இப்படி போய் விழுந்து போயிருச்சு. விழுந்து போய் அது நீ எந்திரிக்காத ஆயிடுச்சு. தாவீதோட சந்ததியில வந்த யோசேப்பு, இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு தந்தையாக யோசேப்பு இருக்காரு, அவர் பாருங்க, வசதியே இல்லாதவங்க காட்டுப்புறா கொண்டு போய் இது கொடுப்பாங்க. புறா, காட்டுப்புறா இல்ல, புறாவை கொண்டு போய் பலி கொடுப்பாங்க. வசதி இருக்கவே ஆடு மாடு அதெல்லாம் கொண்டு போவான். வசதி இல்லாதவன் இது போவான். அப்ப அவங்க ரொம்ப வசதி இல்ல, சாதாரண ஒரு குடும்பம். அப்படி ஆயிடுச்சு. தாவீதின் சந்ததி நிலைமை அங்க போயிடுச்சு. புறா கூக்குற அளவுக்கு வந்து நிக்குது. அவ்வளவு விழுந்து போய் கிடந்த இடத்துல கர்த்தர் வந்து சொல்றாரு, நான் விழுந்து போன தாவீது சந்ததியை எழுப்பி, தாவீது கூடாரத்தை எழுப்பி அதுல இருந்து அடைப்புகள் எல்லாம் சரி பண்ணி, அது நிறைய பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவினாலே நீங்களும் நானும் தாவீதின் அந்த கூடாரத்துல நம்மளும் இருக்கோம். அதே ஆளுகை நமக்கு இருக்கிறது, அதே வம்சாவளியில் நாம் வந்திருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுதுன்னா, தாவீது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். அப்படிதான் மத்தேயு 1 ஆரம்பிக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். நாமும் அதே தாவீதின் கூடாரத்துல வருகிறோம். அப்ப விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பிக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே எடுப்பிக்க விரும்புகிறார். சில பேர் சொல்லலாம், பிரதர் நாங்க தாத்தா காலத்துல நல்லா இருந்தோம், எங்க அப்பா காலத்துல நல்லா இருந்தோம், இப்போ ஒண்ணுலாம் போச்சு, அதை விட்டுருங்க. நீங்க நல்லா இருந்திருக்கலாம், ஒருவேளை உங்க பாஸ்டுக்கு நல்லா இருந்தா நல்லது, அதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தாவீது கூட நான் எடுப்பிக்க போறேன்றார். திரும்ப யார பத்தி? நம்மளை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அந்த சந்ததியில வந்துட்டோம். இன்னைக்கு தாவீதின் கூடாரத்தில் போறாருன்னா, சாலமோனுடைய நாட்களை படித்து பாருங்கள். அந்த நாட்கள் திரும்புகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அந்த நாட்கள் திரும்புகிறது உங்க வாழ்க்கையிலே. The days of Solomon, King Solomon are returning. In fact, it should be better than that. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், சாலமோனுடைய ஞானத்தை கேட்க சேபா ராஜஸ்திரி வந்தார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இந்த இடத்துக்கு கர்த்தர் நம்ம கொண்டு போக விரும்புகிறாருங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பி விரும்புகிறார். குறிப்பா நான் ஒரு காரணத்துக்காக சொல்றேன், அதை மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த ஏரியாஸ் உங்க லைஃப்ல கண்ட்ரோல் இல்லை நீங்க ஃபீல் பண்றீங்க, முதல் பாயிண்ட், அதை அப்படி விட்டுறாங்க. சில காரியங்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு இருக்குல்ல, நீங்க எவ்வளவு செஞ்சு பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியுது இப்படிதான் அது போகணும், அது போக மாட்டேங்குது, இதுதான் நல்லதுன்னு தெரியாது, அது நடக்க மாட்டேங்குது. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையா இருக்கலாம், உங்க துணைவியர், உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க லைஃப்ல இருக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க பொருளாதாரமா இருக்கலாம். நம்ம என்ன இப்படி போன நினைச்சா இப்படி போயிட்டு இருக்கு, இந்நேரம் நான் இங்க இருந்திருக்கணுமே, அங்க இருக்கேன். என்ன இருந்தாலும் சரி, அந்த விழுந்து போன கூடாரத்தை அந்த இடத்துல கர்த்தர் எழுப்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கண்ட்ரோல் அண்ட் அத்தாரிட்டியை விட்டுறாதீங்க. அதை விட்டுறாதீங்கன்னா இப்படிதான் இருக்கும், ஒன்னும் பண்ண முடியாது நினைக்காதீங்க. கர்த்தருடைய வல்லமையோடு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? இன்னும் பண்ணல. பண்ணிதான் அது கண்ட்ரோல் ஆயிருக்கும், அவ்வளவுதான். இன்னும் பண்ணல. நீங்க seek the power of God in that area. God wants to restore the tabernacle of David. தாவீதின் கூடாரம் ஒரு அதிகாரத்தின் கூடாரம், அது ஆளுகை செய்கிற கூடாரம், அது எல்லாத்தையும் ஆதிக்கத்துல வைத்திருக்கிற கூடாரம். தாவீதோட வாரிசை போய் படிச்சு பாருங்க, அவன் தோக்கவே இல்லை, ஒரு வார் கூட தோக்கல. அதுதான் தாவீதின் கூடாரம், அது ஜெயித்து கொண்டே இருக்கிற கூடாரம். அந்த கூடாரத்திலே கர்த்தர் நம்மை சேர்த்து விட்டார், அந்த கூடாரத்தை நிமித்திட்டாரு.
கிறிஸ்துவுக்குள். சோ உங்க வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஐ am telling you everything is under your control because you are a spirit. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறந்த ஆவி மனிதன். அதனால கண்ட்ரோல் இருக்கு. கண்ட்ரோல் இஸ் அன் illusion சொல்லுவாங்க. அது ஆதாம் குடும்பத்துல ட்ரூ. கண்ட்ரோல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு ஒரு மாயை அது வந்து ஆதாமின் குடும்பத்துக்கு, நமக்கு கிடையாது. நமக்கு கிடையாது. விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததியை மட்டும் கை கொடுத்தாருன்னு வருது. அது மட்டும் இல்ல. தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிக்கிறது. தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிக்கிறது. செவிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எது மேல ஆளுகையிலையோ அதை உங்க மனதில் இப்ப கொண்டு வாங்க. அந்த ஏரியா எது மேல கண்ட்ரோல்லையோ அதை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. அதை பார்த்து இப்ப பேசலாம் நம்ம. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே பொருளாதாரம், அது எக்ஸாம்பிள் நான் ஜெபம் பண்றேன். அப்படியே கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே என்னுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ், பொருளாதார சூழல் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கிறிஸ்துவுக்குள் எழுப்பி விட்டார். நான் அந்த கூடாரத்தில் இப்பொழுது இருக்கிறேன். ஆகவே அந்த வல்லமையை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்திலே let my finances be streamlined. இந்த பொருளாதாரம் சீர்படுவதாக. இந்த பொருளாதாரம் உயரத்துக்குள், ஒரு எழுச்சிக்குள் செல்வதாக. இயேசுவின் நாமத்தை இதை அறிக்கை செய்யுங்க. இப்படி எந்த ஏரியாவும் அதை சொல்லிக்கோங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையா இருக்கலாம், உங்க கணவர் இல்ல மனைவியோட வாழ்க்கையா இருக்கலாம், சரீர பிரச்சனையா இருக்கலாம். எது கண்ட்ரோல் இல்லையோ டேக் அத்தாரிட்டி. பிகாஸ் யூ ஆர் அ ஸ்பிரிட் பீயிங். யூ ஆர் அ ஸ்பிரிட் பீயிங். நீங்கள் ஆவி மனிதன். ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. அன்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக ஜெபிக்கிறேன். இனி பார்க்க போகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் சிலுவையிலே அதை செய்தீர். அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக அதை ஊர்ஜிதப்படுத்தினீர். இப்பொழுதும் இன்றைக்கும் அற்புத அடையாளங்கள் மூலமாய் அதை எங்கள் வாழ்க்கையில நிரூபிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆச்சரியமாய் சில காரியங்கள் கண்ட்ரோல்குள்ள வரப்போகுது இந்த வாரத்துல. இவ்வளவு நாள் கண்ட்ரோல் இல்லாது, இவ்வளவு நாள் அது உங்களை அங்க ஜெயமே இல்லை. சடனா இப்ப ஜெயம் உண்டாக போகுது. நீங்க சொல்றத அந்த காரியம் கேட்க போகுது. அது எதா இருந்தாலும் சரி. It's going to listen to your voice. God is doing the change. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. கர்த்தருடைய பந்திக்குடைய காரியங்களை எடுத்து வைத்துக்கொள்வோம். கர்த்தருடைய பந்திக்கு செல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நேரத்தில் நாங்கள் மிகுந்த நன்றியோடு பார்த்து வருகிறோம். ஆண்டவருடைய சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் உம்முடைய சரீரம் பிற்கப்பட்டது. ரத்தம் ஒரு சற்று கூட மித்தம் வைக்காமல் எல்லாம் சிந்தப்பட்டது. அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆளுகையும் அதிகாரம் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். சிலுவையிலே நீர் உங்களுடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் எங்களுக்காக விட்டு கொடுத்து விட்டீர். நீர் ஏத்து கூட பேசல. நீர் உங்களை டிஃபெண்ட் பண்ணி கூட பேசல ஆண்டவரே. ஏனென்றால் எங்கள் சூழ்நிலைகளிலே அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் நிற்கும் போது எங்களுக்கு அது தேவ பலனாய் மாறும்படி, உம்மை விசுவாசிக்கிற எங்களுக்கு அது தேவ பலனாய் மாறும்படி. ஹல்லேலூயா. 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 லீகல் இஷ்யூஸ்ல போராடிட்டு இருக்கவங்க ஜெபிக்கிறேன். இந்த வாரத்துல சில சடுதியான பிரேக் த்ரூஸ் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். சடுதியான பிரேக் த்ரூஸ் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அன்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்கள் நீர் கொடுத்த சிங்காசனம் ஆண்டவரே. உடைய சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்த சிங்காசனம். சிங்காசனம் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து இயேசு நாமத்தில் அடங்கு என்று கட்டளை இடுகிறோம். இயேசு நாமத்தில் தேவ தயவை கட்டளை இடுகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ தயவை கட்டளை இடுகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த அறிவினாலே எங்களுக்குள்ள தைரியம் உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய சரீரத்தின் பங்கு பெறலாம். Thank you, Lord. Thank you, Lord. இந்த சீசன்ல நாட்கள்ல சில காரியங்களை பர்ச்சேஸ் பண்ணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போறார். அனுக்கிரகம் கொடுக்க போறார். சிலர் வீடுகள் வாங்குவீங்க, சிலர் லேண்ட் வாங்குவீங்க,
சில வெஹிக்கிள்ஸ் வாங்குவீங்க, இவ்வளவு நாள் வாங்க முடியாம இருந்தது, வாங்க போறீங்க. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஆதரவா இருக்கும். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஆதரவா இருக்கும். 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அன்று ராத்திரியிலே பொன்னோடு பொருளோடும் புறப்பட பண்ணினார். பொன்னோடு பொருளோடு புறப்பட பண்ணினார். That's exactly what God is doing this season. அதான் கர்த்தர் நல்லா செய்றார். தேங்க்யூ. கர்த்தாவே உடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உடைய வல்லமைக்காக நன்றி, என் வாழ்க்கையை வெளிப்படுகிற வல்லமைக்காக நன்றி. கர்த்தங்களை எப்போ கொடுக்கிறோம், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Thank you. Thanks for joining. See you in the next meeting. Thank you.